நான் நினைத்துவிட்டேன் நீ இந்த பதிவை முழுமையாக கேட்க வேண்டும் என்று. இப்பொழுது இந்த பதிவினை கேட்க என்னுடைய வாக்கினை கேட்க உள்வந்திருப்பாயேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போகும் என் குழந்தையே. இது பாபாவினுடைய வாக்கு. தர்மம் அழிந்து எங்கே அதர்மம் தலையெடுக்கின்றதோ அங்கே என்னை நானே அவதரித்து கொள்கின்றேன். நல்லோரை காத்து தீயோரை அழிப்பது யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் என்று இப்பொழுது நானும் கண்ணனாக மாறி கூறுகின்றேன். குருவினுடைய முக்கிய வேலையே பக்தர்களினுடைய கஷ்டங்களை போக்குவது, அவர்களுடைய கண்ணீரை துடைப்பது, அவர்களுடைய துயரங்களை ஒழிப்பது. அடியவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து எந்த ஒரு குருவோ இறைவனோ தாங்குவதில்லை. அந்த இடத்தில் உடனே அவதரித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இறைவனுடைய துணை மிகவும் உதவியாக இருக்கின்றது. உனக்கு கேட்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் என்னிடம் எப்பொழுதோ நீ கேட்டு விட்டாய். ஒவ்வொன்றாக நிறைவேறியும் கொண்டிருக்கின்றது. எந்த விஷயங்களெல்லாம் இன்னும் நடக்கவில்லை என்று காத்திருக்கின்றாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் மாற்றத்தை நிச்சயம் நான் கொண்டு வருவேன். உன்னுடைய கடமைகளை நீ எப்பொழுதும் புறக்கணிக்க கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். உனக்கென சில பொறுப்புகளை நான் விதித்திருக்கின்றேன். அந்த பொறுப்புகளை உன்னால் செய்ய முடியாதா முடியுமா என்கின்ற குழப்பம் உனக்குள் புகுந்து அதை நீ செய்ய தவற சில தடைகளை உருவாக்கி விடுகின்றது. உன்னால் முடியும் என்ற அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்குமேயானால் செய்ய முடியாத அத்தனை காரியங்களையும் சுலபமாக நீ செய்து முடிக்க அது உதவியாகவும் இருக்கும். உரிமைகளை சில இடங்களில் எதிர்பார்க்கின்ற அந்த உரிமை உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று போராடுகின்றாய். உரிமைக்காக போராடுவதில் தவறு இல்லை. அதையும் மீறி அந்த இடத்தில் அந்த உரிமை உனக்கு பறிக்கப்படும் பொழுது மனம் நொந்து இது என்னடா வாழ்க்கை என்று ஒரு விரக்தியான நிலைக்கு சென்று விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான உரிமை உனக்கு கிடைக்கப்படும். பறிக்கப்பட்ட உரிமைகள் உனக்கு இப்பொழுது என் மூலமாக கிடைக்கும். சிலர் சில முகத்திரைகளை போட்டுக்கொண்டு உன் முன்னால் வாழ்ந்து திரிகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள், என்ன உன்னுடைய வாழ்க்கையில் திட்டமிடுகின்றார்கள், செயல்படுத்துகின்றார்கள் என்று உனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இருக்கின்றது உனக்குள், எதற்காக இப்படி நம் வாழ்க்கையில் அவர்கள் நுழைகின்றார்கள் என்று. வீணாக உன்னுடைய வாழ்க்கையில் உள் நுழைந்து உன் வாழ்க்கையை ஏன் கெடுக்கின்றார்கள் என்று. அவர்கள் நம் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நம் வாழ்க்கை நலமாக இருக்குமோ என்று உனக்குள் கேள்வி எழுகின்றது. எதற்காக இறைவா இப்படிப்பட்ட மனிதர்களை என்னை சுற்றி வைத்திருக்கின்றாய்? இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தானே நான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சற்று விலகி இருந்தால் என் வாழ்க்கை நலனடையுமே, அதை செய்தால்தான் என்ன என்று உன் மனதிற்குள் நீ என்னிடம் கேள்விகளை எழுப்புகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சிலருடைய வருகை வந்தால் உனக்கு நலமாக இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அவர்கள் இருந்தால் எனக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்களே, அவர்களை ஏன் தூரம் வைத்திருக்கின்றாய்? அவர்கள் ஏன் இப்பொழுது என்னை தேடி வரவில்லை? அந்த உறவு என் வாழ்க்கையில் நிலையாக இருந்தால் நான் இன்பமடைவேனே. இந்த உறவை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடு பாபா என்று என் முன் கரம் நீட்டி கேட்கின்றாய். நீ தேவை என்று நினைப்பவர்களை தூரம் வைத்திருப்பதும், நீ வேண்டாம் என்று நினைப்பவர்களை அருகில் நான் வைத்திருப்பதும் எதற்காக என்கின்ற ஐயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய உனக்கு பல விஷயங்களை நான் புரிய வைக்கின்றேன். அனுதினமும் ஒவ்வொரு அனுபவங்களை பாடமாக கொடுத்து இது இப்படி இருந்தால்தான் உன் வாழ்விற்கு நலனை சேர்க்கும், நீ நினைத்த மாதிரி இருந்தால் அது பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்திவிடும் என்று தெரிந்து உன் அருகில் வைக்க வேண்டிய விஷயங்களை நான் அருகில் வைக்கின்றேன். மாறாக நீ அதை தவறு என்று எண்ண வேண்டாம். உன் வாழ்விற்கு எது நலன் என்று உன் தகப்பனாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா?
குழந்தை இதுதான் சரி என்று ஒரு வாழ்க்கையை தானாக தேர்ந்தெடுத்தால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய விளைவுகள் தகப்பனுக்கு மட்டும்தானே தெரியும். குழந்தை மனம் விரும்புவதை எல்லாம் கொடுத்துவிட்டால் அந்த வாழ்க்கை சீர்கேடு ஆகிவிடும். உண்மை நெறியிலிருந்து சிறிதும் தவறாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். ஞானிகள் தோன்றுவதே பக்த குழந்தைகளினுடைய பாவங்களை போக்குவதற்கும் கர்மாக்களை குறைப்பதற்கும் அவர்களை நல்வழிப்படுத்தி நன்னெறியை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் மேம்படுத்துவதற்காகவும் தான். அந்த வேலையை நான் என் பக்தர்களுக்கு சரியாக செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று நீயும் நம்புவாய் என்று எண்ணுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் தோன்றிவிட்டேன். இனி நீ கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டாய். உன்னை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். நல்லது நடக்கும்.